வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம கட்டுக்கு, நம்ம தொப்பைக்கு, சின்ன தொப்பை, செல்ல தொப்பைக்கு கொஞ்சமாக குறைச்சி பார்க்கலாமா? அதுக்கு நான் எடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சொரக்காய் எடுத்து போட்டிருக்கேன். நல்லா கட் பண்ணி மிக்சியில் அரைப்படுற மாதிரி எடுத்து போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒரு ஆளுக்கு தேவையான கருவேப்பிலை போட்டிருக்கேன். இது நல்லா பிளெண்ட் பண்ணி நம்ம வடிகட்டிடலாம். நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு. நல்லா பாருங்கள், நல்லா முறை நல்லா உப்பிக்கிட்டு வந்திருக்கு. அந்தளவுக்கு நல்லா நைஸாக பிளெண்ட் பண்ணிடணும். வடிகட்டுறதுக்கு முன்னாடி நான் ஓமம் எடுத்திருக்கேன். ஓமம் போட்டுடலாம். அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஊறுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா வடிகட்டியாச்சு. பார்த்திங்கன்னா வேஸ்ட்டெல்லாம் இவ்வளோ வேஸ்ட் இருக்குது. இதை ரிமூவ் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா ஜூஸ் இவ்வளோ இந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். அந்த ஓமம் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அந்த மேலே ஓமம் வந்து கொஞ்சம் நல்லா ஊறட்டும். அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். எடுத்தாலும் நம்ம குடிச்சிட வேணாம். ஒரு 10 மினிட்ஸ் ஊறட்டும். அந்த ஓமம் ஊறினோன்னே அது ஃபுல்லாக நல்லா அப்சர்வ் ஆகும். அப்சர்வ் ஆன பின்னாடி நம்ம குடிக்கலாம். ஏன்னா இதில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துருக்கோம். சொரக்காடு ஜூஸு அது பாருங்கள், அந்த கலர் டெக்ஸ்சரு நம்ம சேஞ்ச் ஆகிருக்கு. ஓமம் கொடுத்துருக்கோன்னா நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கட்டுக்கு நல்ல ஹெல்த்தாக இருக்கும். நம்ம செல்ல தொப்பையை நம்ம குறைச்சிடலாம். நம்ம செல்ல தொப்பைன்னு சொல்லிக்குவோம். நம்ம தானே வளர்த்து வச்சுருக்கோம். நிறைய ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு வேஸ்ட்டெல்லாம் சாப்பிட்டு, அதனால் செல்ல தொப்பைன்னே சொல்லிக்கலாம். செல்ல தொப்பையை குறைக்கிறதுக்கு நல்ல ரெசிப்பியாக இருக்கும். இந்த கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கனாலும் ஹேர் க்ரோத்துக்கு நல்ல இன்க்ளூட் பண்ணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஸ்கின்னுக்கு பார்க்கலாம். இது என்னதான் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க. இது வந்து சாதம் வடித்த கஞ்சி. பார்த்திங்களா, நல்லா ஸ்டோரேஜ் ஆகி நல்லா கெட்டியாக இருக்குது. கெட்டி தயிராட்டம் இருக்குது. நீங்கள் தயிரை விட இது நம்ம வேஸ்டேஜை நம்ம குப்பை தூக்கி போடுற அப்போ இது நம்ம ஸ்கின்னுக்கு, பாடிக்கு, ஹேருக்கு அப்ளை பண்ணணும். இன்னும் நல்ல ரிசல்ட் இருக்கும். பாருங்கள், இது நம்ம ஃபேஸுக்கு தகுந்த மாதிரியோ பாடிக்கு தகுந்த மாதிரியோ எடுத்துக்கலாம். எடுத்துட்டேன். அடுத்து இப்போ இதில் கொஞ்சம் காஃபியை நம்ம ஆட் பண்ணுறோம். காஃபி வந்து நல்லா ஸ்க்ரப்பிங் கொடுக்கும். சரிங்களா? ப்ளஸ் இதோட என்ன ஆட் பண்ணுறோம்னா, ஆஃப் டொமேட்டோவோட ஜூஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லா ஸ்கியூஸ் பண்ணியிருக்கோம். அந்த சாறு மட்டும் எடுத்துட்டால் போதும். நல்லா மேஷ் பண்ணிடலாம். நம்ம ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 20 மினிட்ஸ் பார்த்திங்களா, காஃபி போட்டுக்கணும். நல்லா அந்த கலர் தெரியுதா, நல்லா வாசமாகும். குடிச்சிட்டு வந்து ரெஃப்ரெஷ் ஆகும். நல்லா ஸ்கின் வந்து டேன் ஆகும். டேன் ஆகி அழுக்கெல்லாம் போனாவே நமக்கு ஸ்கின் நல்லா பிரைட்டாக இருக்கும். இதை என்னோடய டாட்டருக்கு நான் அப்ளை பண்ணுறேன். நீங்கள் ஃபுல் பாடியிலையும் அண்டர் ஆர்ம்ஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் யூஸ் பண்ணாலும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் 1 செகண்ட் தான், அவளுக்கு ஸ்கூல் டைம் ஆகிடுச்சுன்னா அதனால் 1 செகண்ட் தான் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணோம். இந்த ஹேண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணது. இந்த கலருக்கும் பாருங்கள், நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லா யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்களும் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லா சேஞ்சஸ் ஆகும். நல்லா ஸ்கின் நல்லா ஸ்மூத் ஆகும். நல்லா டேன் போனாவே உங்களுக்கு நல்ல கலர் கொடுக்கும். அடுத்து உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக நல்லா இன்க்ரீஸ் ஆகும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹேர் டிப்ஸும் பார்த்துட்டோம், ஹெல்த் டிப்ஸும் பார்த்துட்டோம், ஸ்கின் டிப்ஸும் பார்த்துட்டோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.